Hi, last video ஒரு flexibility matrix method வச்சு simply supported solve பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இதில் ஒரு எண்டு ஃபிக்ஸ்டு ரெண்டு வந்து simply supported இருக்குது. ஸோ இதில் அதே கொஸ்டினில் A மட்டும் ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ UDL 6 kN, B அப்புறம் 6. ஸோ இப்போ UDL இருக்கா UDLல 6 kN இருக்குது, அது 4 மீட்டர். BCல UDL இருக்குது 10 kN, அது 6 மீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்ஸுக்கு n வேல்யூ 1ன்னு கொடுத்துருவாங்க. n வேல்யூ வந்து 2. அப்படி இல்லைன்னா ds ஈக்குவல் டு r மைனஸ் ஸ்மால் r. ஆரோட வேல்யூ என்ன? ஃபிக்ஸ்டுக்கு 3, சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு 1, இன்னொரு சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு 1, அப்போ 5. ஸோ இதில் 3 இருக்குது, 1 இருக்குது. அப்போ இதில் ரெண்டுத்துல எது அதிகம்? 3 தான். அப்போ 3 போடுறோம். ஸோ 5 மைனஸ் 3 ds வேல்யூ 2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 வந்து கோஆர்டினேட் அசைன். ஸோ ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரீ ஹேண்டில் நமக்கு கோஆர்டினேட் அசைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம ஃபிக்ஸ்டில் ஒன்றும் சென்டரில் ஃபிக்ஸ்டு பக்கத்தில் ஒரு சிம்பிளி சப்போர்ட்லையும் நம்ம கோஆர்டினேட் அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 வந்து கான்ஜுகேட் பீம் ஃபார் ரிலீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கு வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். ஸோ யூடிஎலுக்கு அதுதான். ஸ்பேன் ஏபிக்கு யூடிஎல் இருக்குது WL²/8, பிசிக்கும் யூடிஎல் இருக்குது WL²/8. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 12 வருது, 45 வருது. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரில் நமக்கு அட் ஏல. ஸோ அப்போ அட் ஏல வந்து என்ன இருக்கும்? அட் ஏல ஏபிக்கு மட்டும்தானே போகும். அட் பிக்கு பிஏவும் போகும், பிசியும் போகும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரு del1L. இந்த இடத்துல del1L, இது del2L. இது வந்து பிக்கு. del1L என்ன பண்ணணும்னா, ஸோ அப்போது 2/3 டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னால் என்னது? ஏரியா இன்ட்டு சென்ட்ராய்டா. ஏரியாவோட வேல்யூ 2/3 இன்ட்டு 4 இன்ட்டு height divided by EI இன்ட்டு L/2 இன்ட்டு L1/L. ஸோ அப்போ அதை சென்டர் ஆஃப் கிராவிட்டி கேல்குலேட் பண்ணும்போது 4 வரும். அப்போ 4 கேன்சல் ஆகிட்டு 1/2 இருக்கும். ஸோ அதனால் டேரெக்டாக 1/2ன்னு போட்டாச்சு. ஸோ அப்போ அதை கேன்சல் பண்ணும்போது del1L வந்து 16ன்னு வரும். 16 டிவைடட் பை EI. ஸோ வந்து 1 ஏலேருந்து சப்போர்ட்டுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பிக்கு செகண்ட் இருக்கிறதுல del2L ரெண்டுமே யூடிஎல் இருக்கிறதுனால ஸோ இந்த டயக்ராம் எப்படி போடுவோம்? இதோட 4 மீட்டர், இது 6 மீட்டர், இது 12. ஏன்னா ஏபியோட ஸ்பேனுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் 12, இது 45. ஸோ அது எழுதிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பிக்குன்னும் போது பிஏக்கும் போகும், பிசிக்கும் போகும். ஸோ அப்போது ஏரியா வந்து 2/3 டிவைடட் பை 2/3 இன்ட்டு 4 இன்ட்டு ஹைட்டு டிவைடட் பை EI இன்ட்டு ஆஃப். ஏன்னா L/2 இன்ட்டு 1/L பண்ணால் 1/2 வரும். ஸோ அதே மாதிரி 6க்கு 6 டிவைடட் பை 2 இன்ட்டு 1/6 பண்ணாலும் 6 போயிட்டு 1/2 தான் வரும். ஸோ அப்போ கேல்குலேட் பண்ணும்போது ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணணும். அதானே? ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும்போது del1Lலும் del2Lக்கு இந்த வேல்யூ 16, இந்த வேல்யூ 90. ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும்போது 106. அப்போ del2Lோட வேல்யூ 106 டிவைடட் பை EI வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 3 வந்து யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் காமா. ஸோ அப்போது காமா வந்து எனக்கு 2 இருக்குது. ஏன்னா கோஆர்டினேட் அசைன் 2, அதனால் காமா 1 to 1. இது வந்து பிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கு போட்டுடலாம். ஏக்கு வந்து இந்த இடம் காமா 1, இது காமா 1, ஓகேவா? அப்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்? இப்படி ஏ இந்த இடம் தான் இருக்குது. அப்போ ஏலேருந்து ரைஸ் ஆகுதுன்னா ஸோ ஃபார்முலா இதுதான். ஆஃப் இன்ட்டு லென்த் இன்ட்டு ஹைட்டு இன்ட்டு ஏல ஸ்டார்ட் ஆகி இந்த இடம் முடியுதா? இந்த கம்மியாக இருக்கிற இடம் 2/3ன்னு எடுத்துக்கணுமா? அப்போது 2/3ல் முடியும். அப்போ இது சால்வ் பண்ணும்போது ஆஃப் இன்ட்டு L இன்ட்டு 1/EI இன்ட்டு 2/3 சால்வ் பண்ணும்போது 4ம் 2ம் கேன்சல் ஆகி 2 இருக்கும். அப்போ 2 இன்ட்டு 2 4, 4/3. 4/3யோட வேல்யூ 1.33 டிவைடட் பை EI அப்படியே இருக்கும். அப்போது காமா 1 வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து காமா 2 இந்த இடத்துல காமா 2 இப்படி இருந்தும் போகணும்ல. அப்போ ஒரு டைரெக்ஷன் போயாச்சு, ரெண்டாவது டைரெக்ஷன்லேயும் போகணும். அப்போது இப்படி எடுக்கணும். ஸோ அப்படி இப்படி இருந்து போகும்போது B to A போகும்போது இந்த எண்டில் என்ன வரும்னா 1/3ன்னு இருக்கும். அப்போது ஆஃப் இதெல்லாமே இந்த 3 வேல்யூமே எல்லாத்துக்குமே சேம் தான். 1/3 2/3ன்றது வந்து கண்டிஷனை பொறுத்து தான் தெரியும்.
ஸோ அப்போ காமா 21க்கு ஆஃபு 4 1/ei. ஏன் 1/3னா பியிலேருந்து ஏக்கு வரும்போது இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறது 1/3 வேல்யூ. ஸோ அதனால் 1/3 சால்வ் பண்ணும்போது 2 டிவைடட் பை 3 பண்ணோன்னா 0.67 EI. சால்வ் பண்ணும்போது காமா 12வும் காமா 21ம் சேம் தான். ஸோ அதனால் அதை அப்படியே எழுதிட்டோம். ஸோ இப்போது அட் பிக்கு வந்து எப்படின்னா காமா 1 2 இது ரெண்டாவது காமா 1 2 இந்த ரெண்டாவது வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்கணும். இது 1 2. ஸோ அடுத்தது இப்போ பியிலேருந்து ஏக்கு போகணும், பியிலேருந்து சிக்கு போகணும். அப்போ இது ரைஸ் ஆகி இங்கே வருதா, அப்போ இந்த இது 2/3ன்னு வரணும். ஆஃபு 4 இந்த டிஸ்டன்ஸ் 4 1/ei ஹைட்டு, இங்கே 1/ei ஹைட்டு, இந்த எண்டில் ஏல முடியறதுனால 2/3 ப்ளஸ் பிசி கொடுக்கணுமா. அப்போது ஆஃப் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் 6 1/ei, இங்கே என்ன முடியுது, இங்கே 2/3, அப்போ 2/3 வரணும். ஸோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போது இந்த டேர்ம் வந்து 1.33 வருது, இந்த டேர்ம் வந்து 2 வருது. ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் 3.33 வந்து காமா 2 வரும். காமா 1 2 வந்து நம்ம 2 1க்கும் ஈக்குவல், ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்ததுனால நமக்கு ரெண்டுமே இதே வேல்யூ தான் வரும். நெக்ஸ்ட் எண்டு மொமெண்ட் இருக்கிற இடத்துல P1 P2 ரெண்டு வேல்யூ வேணும். ஸோ அப்போது காமா 11 12 21 22 இருக்கும். அது இன்வர்ஸு இன்ட்டு del1 del2 மைனஸ் del1L del2L போட்டோன்னா நமக்கு P1 P2 கிடைக்கும். ஸோ இங்கே கீழே இருக்கிறதுனா கீழே 1.33 டிவைடட் பை EI இருக்கிறத வெளியே கொண்டு வரும்போது இன்டூவில் மாதிரி EIயாக மாறிடும். அப்போது இருக்கிற 4 வேல்யூஸ் போடுவோம். அது கூட இன்டூ இதே மாதிரி இங்கே 16/eiன்னு இருக்குமா, எந்த வேல்யூ இப்போ நம்ம செகண்ட் வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சோம்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர், அந்த வேல்யூ 16 106 அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ கேல்சியில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கேல்சியில் எப்படி யூஸ் பண்ணுவோம், மேட் ஃபிக்ஸ் பண்ணி மேட்டில் டிம்மில் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு 2 வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ 2 வேல்யூ கிடைச்சதை நம்ம P1ஆகவும் P2ஆகவும் எடுத்து எழுதிடணும். ஸோ இதுதான் எக்ஸாம். தேங்க்யூ.